அதிசய ஆலயத்தில் இன்று நாம் காணப்போகும் திருத்தலம் மப்பேடு சிங்கீஸ்வரர் திருக்கோவில். மோகினி அவதாரம் எடுத்த திருமால் தன்னுருவம் பெற வழிபட்ட தலம். மூல நட்சத்திரக்காரர்கள் குறைநீர்க்கும் மப்பேடு சிங்கீஸ்வரர் ஆலயம். அனுமனும் சிங்கியும் இசையெழுப்ப சிவபெருமான் ஆடி மகிழ்ந்த அற்புத ஆலயம். வீணை தாங்கி அனுமன் வீட்டிற்கும் திருக்கோவில். இசைத்துறையில் புகழ்பெற உதவும் திருத்தலம். திருவள்ளுவர் மாவட்டம் மப்பேடு சிங்கீஸ்வரர் திருக்கோவில். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து அமிர்தம் வெளிப்பட்டது. அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்காக திருமால் மோகினி வடிவம் எடுத்தார். பின்னர் தன்னுடைய மெய்யான திருமால் வடிவத்தை பெறுவதற்காக அவர் வழிபட்ட தலம் இது என்பதால் மெப்பேடு, அதாவது மெய்ப்பேடு என்று பெயர் பெற்றது. மெய் என்பது உண்மை, பேடு என்பது பெண். இந்த மெய்ப்பேடு என்பதே காலப்போக்கில் மருவி மப்பேடு என்றதாக கூறப்படுகிறது. கோவிலின் வடகிழக்கு மூலையில் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஸ்ரீ வீரபாலீஸ்வரர் சன்னதி உள்ளது. கொடிமரத்தின் அருகில் உள்ள நந்தியையும் மூலவரையும் பிரதோஷ காலத்தில் ஒரே நேரத்தில் அதன் எதிரில் கீழே உள்ள நவ வியாக்கரண கல்லின் மீது ஏறி நின்று தரிசனம் செய்தால் எலும்பு சம்பந்தமான நோய்கள் குணமாகும் என்பது நம்பிக்கை. இங்குள்ள துர்க்கை மிகவும் விசேஷமானவள். 42 வாரம் இவளுக்கு தீபமேற்றி வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்று ஐதீகம். திருவாலங்காட்டில் சிவபெருமான் ஊர்த்துவ தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தார். அப்போது மிருதங்கம் வாசித்த சிங்கி என்பவர் சிவபெருமானின் நடனத்தை காணாமல் இசைப்பதிலே கவனமாக இருந்தார். எம்பெருமானார் நடனத்தை காண முடியவில்லையே என்று எண்ணி வருந்திய போது அன்று இரவு அவர் கனவில் தோன்றிய இறைவன், மெய்ப்பேடு திருத்தலத்தில் உள்ள சிவலிங்கத்தை வழிபட்டால் மீண்டும் எனது காட்சியை காணலாம் என்றார். அதன்படி மெய்ப்பேடு சென்ற சிங்கிக்கு சிவபெருமான் நடனமாடி காட்சி தந்தார். இதனால் இத்தலத்து இறைவன் சிங்கீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். சுவாமியின் சன்னதிக்கு வலப்புறம் அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. நறுமணம் மிகுந்த மலருக்கு உரியவள் என்ற பொருளில் ஸ்ரீ புஷ்ப குஜாம்பாள் என்ற திருநாமத்துடன் அன்னை காட்சி தருகிறாள். இவளே பூமுலை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள். சதுரமான கருவறையில் நின்ற கோலத்தில் கிழக்கு முகமாய் வீட்டிலிருந்து அருளாசி வழங்குகிறாள் இந்த அன்னை. கருவறை முன் உள்ள அர்த்த மண்டபம் இரு வரிசையில் 4 தூண்கள், முன் மண்டபம் 12 தூண்கள் தாங்கி நிற்கின்றன. இத்துடன் விஜயநகர கால பூவேலைப்பாடுகள், இறை உருவங்கள், விலங்குகள் அழகுற செதுக்கப்பட்டுள்ளன. தென்கிழக்கை நோக்கி 5 நிலை ராஜகோபுரம் 7 கலசங்களை தாங்கி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. ராஜகோபுரம் முழுவதுமே கலைநயமிக்க சுதை சிற்பங்களை கொண்டு கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாகின்றன. ஆலயமானது கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவற்றை உள்ளடக்கி அமைந்துள்ளது.
மகா மண்டபத்தின் முன்பாக செவ்வக வடிவ முன் மண்டபம் அமைந்துள்ளது. தென்புற நுழைவு வாசலில் நடராஜர் சிலை இருக்கிறது. அர்த்த மண்டப புற சுவரில் தெற்கே விநாயகர், வடக்கே துர்க்கை ஆகியோரது திருமேனிகள் உள்ளன. இந்த ஆலயத்தின் தலமரமாக இலந்தை மரமும் தல தீர்த்தமாக வெண்தாமரை குளமும் உள்ளன. ஆலயத்தில் உள்ள நந்தி மண்டபத்தின் முன்பாக நவ வியாக்கரண கல் என்னும் சிறிய கருங்கல் ஒன்று காணப்படுகிறது. தீராத மூட்டுவலி உள்ளவர்கள் மருத்துவம் பார்ப்பதோடு நில்லாமல் இந்த கல்லின் மீது நம்பிக்கையோடு ஏறி நின்று நந்தியையும் இறைவனையும் மனமுருகி வேண்டிக் கொண்டால் வலியின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்கிறார்கள். இந்த வழிபாட்டை பிரதோஷம் மற்றும் கார்த்திகை சோமவாரங்களில் செய்தால் கூடுதல் பலம் கிடைக்கும் என்கிறார்கள் பலன் பெற்ற பக்தர்கள். சிவபெருமான் திருநடனம் புரிந்த இந்த ஆலயத்தில் ஈசனின் நடனத்திற்கு ஆஞ்சநேயர் வீணை இசைத்ததாக கூறப்படுகிறது. ஆஞ்சநேயர் வீரபாலீஸ்வரர் சன்னதியின் எதிரில் நின்று வீணையை இசைத்து சிவபெருமானின் அருளை பெற்றதாக தலபுராணம் தெரிவிக்கிறது. ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். அதேபோல் வீணையை கையில் ஏந்திருக்கும் கலைமகளான சரஸ்வதி தேவியும் மூல நட்சத்திரத்தில் தோன்றியவர். எனவே இத்தலத்தில் வீணையுடன் அருள்பாலிக்கும் ஆஞ்சநேயரை வணங்கினால் இசைத்துறையில் சங்கீத சக்கரவர்த்தி ஆகலாம் என்றும், இத்தலம் மூல நட்சத்திரம் உள்ளவர்களின் குறைகளை நீக்கும் தலம் என்றும் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். அமைவிடம் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டத்தில் பூந்தமல்லியிலிருந்து பேரம்பாக்கம் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது மப்பேடு திருத்தலம். பூந்தமல்லியிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரத்திலிருந்து 41 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 38 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த திருத்தலம் இருக்கிறது. திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் திறந்திருக்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மற்றும் ஒரு அதிசய ஆலயத்தில் மீண்டும் சந்திப்போம்.